சேனல் 5 நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன நியூஸை பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 90களில் பிறந்தவர்கள் திருமணம் ஆகாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏன்னா நானும் அந்த லிஸ்ட்டில் இருக்கேன். இதனுடைய விளைவாக பெண் கிடைச்சிட்டா போதும் நம்ம கல்யாணம் பண்ணின்ற எண்ணத்தில் யாரும் இருக்காதீங்க. நான் சொல்ல போகிற நியூஸ் அப்படி. இன்னைக்கு ஒரு சிறப்பான சம்பவம் நடந்திருக்கு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சீர்காழியில் கிட்டத்தட்ட 5 முறை திருமணம் செய்திருக்கிறாங்க ஒரே பெண்மணி. அவருடைய பெயர் லட்சுமி. கேட்கும்போது உங்களுக்கே ஷாக்காக இருக்குல்ல. அதாவது 5வது திருமணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் மாட்டியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி 4 திருமணம் பண்ணியிருக்காங்க. அந்த லட்சுமின்றவங்களுக்கு 29 வயசு ஆகுது. அவங்களுக்கு சிலம்பரசன் அப்படின்ற ஒருவரோட முதல் தடவை கல்யாணம் ஆகுது. அவங்களுக்கு ஒரு மகனும் பிறக்கிறாங்க. ஒரு சில வருடங்களுக்கு பின்பு சிலம்பரசன் இறந்து போயிடுறாரு. போன உடனே அந்த மகளையும் மகனையும் தங்களுடைய அப்பா அம்மா வீட்டில் விட்டுட்டு அடுத்து லட்சுமி அப்படின்றவங்க அடுத்த அவதாரம் எடுக்கிறாங்க. என்னவா எடுக்கிறாங்கன்னா, மீனா நான் ஒரு நர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு அவதாரத்தை எடுத்து பெயிண்டர் நெப்போலியன் அப்படின்றவரை 2வது முறையாக திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அவரோட சில காலம் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் 3வது அவதாரம் எடுக்கிறாங்க. அப்போ என்னவா எடுக்கிறாங்கன்னா, ப்ரொமோஷன் ஆகி நான் ஒரு எம்பிபிஎஸ் எம்எஸ் படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் ஐடி கம்பெனி வேலை பார்க்கக்கூடிய ராஜா அப்படின்றவரை திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இப்போ 3வது திருமணம் இவரோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவரை முடிச்சுட்டு அடுத்ததா 4வதாக வலை விரிக்கிறாங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவச்சந்திரன். அதாவது வங்கியில் பணிபுரியக்கூடிய சிவச்சந்திரனோடு பழக்கம் ஏற்பட்டு தான் ஒரு டாக்டர். ப்ரொமோஷனை பாருங்க. ஸ்டார்டிங்கில் இவங்க வெறும் 12th படித்தவங்க தான். 2வது திருமணம் செய்ய போகும்போது நான் ஒரு நர்ஸுன்னு சொல்கிறாங்க. அடுத்து 3வது ராஜாவை கரெக்ட் பண்ணும்போது நான் ஒரு எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கேன், எம்எஸ் முடிச்சுட்டு இருக்கேன் மாதிரி சொன்னாங்க. 4வதாக சிவச்சந்திரனம் அதாவது வங்கி ஊழியரிடம் வரும்போது தான் ஒரு டாக்டர், மாதம் 50,000 சம்பளம் அப்படின்ற ஒரு கூற்றை அவர் முன்னாடி வைக்கிறாரு. அதை நம்மள சிவச்சந்திரன் கல்யாணம் தடபுடலாக பண்ணி ரொம்ப செலவு பண்ணி தடபுடலாக, அதாவது சோசியல் மீடியாவிலலாம் ட்ரெண்ட் ஆகிற அளவுக்கு திருமணம் பண்ணியிருக்காரு. பண்ணி வாழ்ந்துட்டு வரும்போது தான் இந்த 2வது கணவர் நெப்போலியன் அந்த சிவச்சந்திரன் தொடர்பு கொண்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காரு. உடனே அலாட்டான சிவச்சந்திரன் என்ன பண்ணியிருக்காருன்னா, சீர்காழி இருக்கக்கூடிய அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு எப்படியாச்சும் இந்த மனைவியை கொண்டு போயிடணும், நாடகக்கார மனைவியை கொண்டு போயிடணும் முடிவு பண்ணிட்டு ஒரு நண்பருடைய வீட்டுக்கு விருந்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருக்காரு. எங்கேயும் தப்பிக்க விடாமல் நேராக அங்கே காவல் நிலையத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. அங்கே கொண்டு ஒப்படைச்சோன்னு தான் பல உண்மைகள் வெளியே வருது. இது எல்லாமே உண்மைதான் அப்படின்றது அங்கே தான் தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இவர் 4வது நினச்சிட்டு இருக்கோம். யாரை? சிவச்சந்திரன் வந்து 4வது கணவர்னு. அதுதான் இல்லை. இடையில ஒருத்தர் ட்விஸ்ட் பண்ணிட்டு சிங்கப்பூர்லேருந்து ஒருத்தர் குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. அவர் தான் 4வது ஆள். ஆக்சுவலாக டைம் அந்த வரிசை எப்படி பார்த்தா சிவச்சந்திரன் வந்து 5வது நபர். அப்போ 4வதாக கரூர்கார், பேர் தெரியல, ஆனால் கரூர் சேர்ந்தவர் மட்டும் பேர் அந்த தகவல் மட்டும் கிடச்சிருக்கு. அவர் சிங்கப்பூர்லேருந்து மாதம் 50,000 இந்த நாடகக்காரி மனைவிக்கு வந்து 50,000 அங்கேருந்து கொடுத்துட்ருக்காங்க. இவங்க அதை வாங்கிட்டு தான் ஒரு டாக்டர் கோயம்புத்தூர் வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை இந்த கணவர்களை வச்சு எல்லாம் ஏமாற்றி ஒரு படத்தில் கூட பார்க்க முடியாத ஒரு சம்பவத்தை இங்கே அரங்கேற்றியிருக்காங்க. இது மட்டும்தானா, இல்லை இன்னும் நிறைய தகவல் கிடைக்குமான்னு போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த கணவரில் யாரோ ஒருத்தர் மாடு வச்சுருந்துருக்காங்க, நிறைய மாடு. அந்த மாடெல்லாம் விற்றுட்டு மாடல் பாத்ரூம் கட்டி கொடுத்துருக்காங்க. பாத்ரூமில் பொண்ணு எடுத்தது தங்கத்தட்டிலையா இது பண்ணணும், அது எதுக்கு மாடல் பாத்ரூம், மாட்டை விற்றுட்டு அதெல்லாம் கூட பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, 90களில் பிறந்த நம்மவர்கள் நிறைய பேர் பொண்ணு கிடச்சா போதும்னு பாஞ்சிட வேண்டாம். இந்த மாதிரி தான் ஏதாச்சும் சிக்கலில் சிக்கிக்கிறீங்க. பொறுமையாக வெயிட் பண்ணி எத்தனையோ நல்ல பெண்கள் இருக்காங்க. திருமணத்திற்கு பொறுமை ரொம்ப அவசியம். பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க. 90களில் பிறந்தவர்களுக்கான செய்தி இது.